25th April 2023 மகாராஷ்டிராவில் இருக்கிற சந்திரபூர் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற 45 வயசுள்ள ஜெயந்த் பல்லாவர் அப்படின்ற கான்ஸ்டபிள் வழக்கம் போல அவருடைய வீட்டிலிருந்து வேலைக்கு கிளம்புறாரு. ஆனால் வழக்கம் போல இல்லாமல் இன்னைக்கு அவர் வேலைக்கு கிளம்பும்போது மனசில் ஒரு படபடப்புங்க, ஏதோ ஒரு பயம் அவருடைய மனசு ஃபுல்லாக சூழ்ந்த ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவருக்கு லோக்கல் கலெக்டரேட் பில்டிங்கில் தான் வேலை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே அவர் போகிறாரு. மனசு படபடப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற தண்ணியை மடக்குன்னு எடுத்து குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுகிறாருங்க. சுற்றி இருந்தவங்கலாம் பதறி போய் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இவர் அப்படியே தூக்கிட்டு போய் சந்திரபூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே சிகிச்சை பலனடிக்காமல் அவர் இறந்து போயிடுறாருங்க. ஸோ அவருடைய வீட்டிலிருந்து ரொம்பவும் சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பினவர் ஒரு நார்மலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டே, அந்த டேயில் அவருடைய மறைவு வரும் அப்படின்னு சொல்லி அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அவருடைய குடும்பத்தாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை இவருடைய குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ குடும்பத்தார் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா வழக்கமாக நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் வேலைக்கு கிளம்பி போகிறாரு, ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னா அந்த ஒரு துக்கம் அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய துக்கமாக இருக்குங்க. ஸோ இவருடைய குடும்பத்தில் மொத்தமாக 2 பேர் இருந்தாங்க. இவருடைய மனைவி, அதுக்கப்புறம் இவருடைய 19 வயதுள்ள மகள் ஆர்யா. அப்பாவுடைய மறைவை தாங்க முடியாமல் அந்த ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுகுதுங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்குது. அப்பா இல்லாமல் இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது, இந்த வாழ்க்கையில் எப்படி இந்த பொண்ணு சாதிக்க போகுது அப்படின்ற ஒரு துக்கமும் சுற்றி இருக்கிறவங்க மனசில் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் வெளியே இறந்து போயிட்டதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல். ஸோ அதுக்கு ஏற்றபடி இவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் இவருடைய பாடியை அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஃபைனல் ரைட்ஸுக்காக கொடுக்குறாங்க. அவருடைய இறுதி சடங்குமே முடியுதுங்க. ஸோ இவருடைய 19 வயசு மகள் ஆர்யாவை ரொம்பவும் தைரியசாலியாக வளர்த்துருந்தாரு. அவருக்கு அந்த மகள் தான் உலகமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகளை இப்படி சாதிக்க வைக்கணும் அப்படி சாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தந்தைக்கு இருக்கிற கனவுகள் இவருக்கும் இருந்தது. அதுக்கேற்றபடி தான் மகளை படிக்க வச்சிருந்தாரு. ஸோ இவர் டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போயிட்டதுனால சட்டத்தில் ஒரு ரூல் இருக்குங்க. அதாவது கம்பேஷனட் கிரவுண்டில் இவருடைய டைரக்ட் ஹையர்ஸ், அதாவது மகளோ இல்லை மகனோ யார் இருந்தாலும் இவருடைய வேலையை அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலின் படி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஆர்யாவுக்கு வேலை கொடுக்கறதுக்கு உண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, ஆர்யாவுக்கு அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் ஷர்மாக்கே அப்படின்றவரோட திருமணம் நடக்குதுங்க. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா போலீஸில் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்காரு. அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு பின் கம்பேஷனட் கிரவுண்டில் தான் அவருக்கும் அந்த வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் ஆர்யாவுடைய வாழ்க்கை பயங்கரமாக திரும்ப ஆரம்பிக்குது. ரொம்ப ஹாப்பியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சந்தோஷம் வெறும் 3 வருஷம் தான் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 2026 அப்போ ஆஷிஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாருங்க. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்த்த போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. அப்படி ஆஷிஷ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ்க்கு கொடுத்தாரு, உண்மையிலேயே ஏன் போலீஸ் அவ்வளோ ஷாக் ஆனாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷிஷோடைய கம்ப்ளைண்ட்ல டீட்டெயிலாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்றைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 25th April 2023 அன்னைக்கு இயர்லி மார்னிங் இந்த ஒரு கேஸ் போக ஆரம்பிக்குது. ஜெயந்த் அவருடைய வீட்டிலிருந்து கிளம்பினார் இல்லையா, அந்த ஒரு தருணத்துக்கு இந்த கேஸை எடுத்துட்டு போறாரு. ஜெயந்த் வழக்கம் போல எழுந்து அவருடைய எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாருங்க. ஸோ அவருடைய மகள் ஆர்யா அவருக்காக ரொம்பவும் பாசத்தோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவருக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு மில்க் ஷேக்கை ஜெயந்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு தான் இவர் வேலைக்கு போயிருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மயக்கத்திலிருந்து திரும்ப எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் நார்மலாக இருக்கிற கேஸும் கூட நார்மலாக இருக்கிறது இல்லை. ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான கேஸ் நார்மலாக மாற்றப்பட்டிருக்குங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயந்த் வீட்டிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மில்க் ஷேக் குடித்தார் இல்லையா, அது நார்மலான மில்க் ஷேக் கிடையாது. ஆனால் ரொம்பவும் ஸ்பெஷலான மில்க் ஷேக்.
ரொம்ப பாசத்தோட அவருடைய மகள் ஆர்யா அந்த மில்க் ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மில்க் ஷேக்கில் சுகருக்கு பதிலாக அவங்க பாய்சனை கலந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களால நம்பவே முடியலைங்க. ஏன்னா அந்த பொண்ணு அப்பா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தா, அந்த பொண்ணு அப்பாவுடைய உடலை பார்த்து கதறி கதறி அழுது அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இவ்வளோ பாசமுள்ள ஒரு பொண்ணு எப்படி அவங்க அப்பாவுக்கே விஷம் கொடுத்துருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸோடைய மனசில் வர ஆரம்பிச்சுது. அப்படியே இறந்து போன ஜெயந்தோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொஞ்சம் பார்ப்போமே. அவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்பவும் நம்பிக்கையான கை யாருடையது அப்படின்னா அவருடைய மகளுடைய கை தான். அந்த ஒரு நம்பிக்கையான கை மூலியமாகவே இவருக்கு விஷம் கலந்த மில்க் ஷேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவர் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ஸோ எந்த ஒரு கொலைக்கு பின்னாடியும் ஒரு மோட்டிவ் இருக்கும். அந்த பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாமே சின்ன வயசுலேருந்து இவர் வாங்கி கொடுத்துருக்காரு, ரொம்பவும் பாசமாக வளர்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வருது. இவர் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆர்யா அந்த பொண்ணு எப்பயுமே ஃபோன்லேயே பிஸியாக இருப்பாங்களாம். யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ ரிவீலிங்கான அவுட்ஃபிட்ஸ் போட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காமல் இருந்தது. இதை வந்து அவர் கண்டிச்சிருக்காரு. ஸோ கண்டிச்சதில் அவருக்கும் அவருடைய மகளுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் எல்லாம் வந்திருக்கு. ஒரு நாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொண்ணு ஆர்யாவை அடிச்சிடுறாரு. இவ்வளோ அளவுக்கு கேவலமாலாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணுற பிரச்சனை கிடையாது, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுற ரீல்ஸ் பண்ணுற எல்லாமே கரெக்டு, பட் ரிவீலிங்கான க்ளோத்ஸ் போட்டுட்டு நீ வீடியோஸ் போடாத, இது வந்து உன்னுடைய ரெப்புடேஷன் மட்டும் கிடையாது, இந்த ஃபேமிலியோடைய ரெப்புடேஷனையே ஸ்பாயில் பண்ணும். நாளை பின்ன நீ கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகும்போது அதுவே உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஆர்யா கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஆர்யா என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ எல்லா விஷயத்தையும் அவர் முகம் சுளிக்காம அவருடைய சக்திக்கு மேல்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி தான் வச்சிருக்காரு. முதல் தடவையாக அவங்களுடைய லைஃப்பில் அப்பா தன்னை கண்டிக்கிறாரு, அப்பா இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கோபம் ஆர்யாவுடைய மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாள் ஆர்யா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே இந்த கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவர் கூட இருந்திருக்காங்க. அதை பார்த்த ஜெயந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோவப்படுறாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ் நிறையா வந்து பார்த்துருக்காரு. ஸோ பெண்களுக்கு இவ்வளோ அநீதி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய மனசில் ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை தன்னுடைய பொண்ணு யாரை நம்பி ஏமாந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அவருடைய மனசில் இருந்திருக்குங்க. ஸோ அதனால இவர் வந்து கண்டிச்சிருக்காரு, யார் அந்த பையன், அந்த பையன் கிட்ட பேசாத, இந்த பையன் கிட்ட தான் இவ்வளோ அதிகமாக நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற ஒரு வாக்குவாதமும் அந்த இடத்துல வந்திருக்கு. இதனால ஆர்யாவுக்கு வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக தெரியாமல் தன்னை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், ஏன்னா சின்ன வயசுல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிடிவாத குணம் பிடிச்சவங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நான் வந்து யாருக்கும் அடங்க மாட்டேன், எனக்கு தான் எல்லாரும் அடங்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் போது அந்த கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு கோபத்தை கொடுக்குது. அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு வெறுப்பாக மாறுது. அந்த ஒரு வெறுப்பில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்பா இருக்கிறதுனால தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இதுவே அப்பா இல்லைன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, அம்மா வந்து தனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால அப்பாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சரி, இப்போ ஆர்யா ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களே, அது யார் தெரியுமா? அது வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய கணவர் ஆஷிஷ் ஷெட்மாக்கே தான். அப்போ இருந்து 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் 2 பேரும் திருமணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 3 வருஷம் கழிச்சு அப்படி என்ன ஆச்சு? எந்த ஆஷிஷ் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாரோ அவரே ஏன் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு? ஸோ இது வந்து ரொம்பவும் பெரிய வேலை இல்லையா? ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு உண்டான பிளானிங் போடுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக கொலை பண்ணதுக்கப்புறம் மாட்டவே கூடாது, யாருக்கும் சந்தேகமே வராமல் கொலை பண்ணணும் அப்படின்ற பிளானிங் இருக்குது தெரியுமா? அது வேற லெவலான ஒரு பிளானிங்க. இந்த மாஸ்டர் மைண்டு ஆர்யாவுக்கு மட்டும் கிடையாது. ஆர்யா தனக்கு உதவி வேணும், யாரை நம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆஷிஷ் ஷெட்மாக்கே அவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரை நம்புகிறாங்க. அவர்கிட்ட இந்த ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க.
ஒரு பாய்சன் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு, அந்த ஒரு பாய்சனை கலந்து குடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இறந்து போயிடணும், ஆனால் போஸ்ட் மார்ட்டமில் கூட அந்த ட்ரேசஸ் வரக்கூடாது, இது வந்து நேச்சுரல் டெத் மாதிரி தான் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவர் இந்த பாய்சனை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யாரை போய் பார்க்குறாரு அப்படின்னா 14 வயசுள்ள அவருடைய கசின், பத்ராவதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கசின் பிரதரை போய் பார்க்குறாருங்க. என்னப்பா நீ சொல்கிற, 14 வயசா? 14 வயசில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14 வயசு அந்த பையனுக்குள்ள கான்டாக்ட்ஸ் இருக்குது தெரியுமா, வேற லெவலான கான்டாக்ட்ஸுங்க. கெமிக்கல்ஸை பற்றின டீப் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸோடைய கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா கான்டாக்ட்ஸுமே அந்த 14 வயசு பையன்கிட்ட இருந்ததுங்க. அந்த பையன் 2 பேர் கூட ஆஷிஷை கான்டாக்டில் பண்ண வைக்கிறாங்க. ஒன்று மாண்டி, ஒன்று வந்து சைத்தன்யா. ஸோ இந்த மாண்டி வந்து தான் 5000 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஒரே ஒரு ட்ரக்கை வந்து கொடுக்குறாங்க, அதாவது பாய்சனை வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு பாய்சன்னால தான் ஜெயந்த் இறந்து போகிறாரு. ஸோ ஜெயந்தோடைய கொலைக்கு பின்னாடி ஆர்யாவுக்கு ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல், அந்த ஒரு ரீசன் மட்டும் கிடையாதுங்க, ஆனால் அதை விட அதிகமான ஒரு ரீசன் இருக்குது. அந்த ஒரு ரீசன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மைண்டை தின்ன ஆரம்பிச்சுது. மைண்டு ஃபுல்லாக இவர் தான் எனக்கு இடைஞ்சலாக இருக்கார், இவர் இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய மைண்டில் ஃபுல்லாக நிரம்ப ஆரம்பிச்சது. அந்த ஒரு ரீசன் என்னென்னா, அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் கம்பேஷனட் கிரவுண்டில் இவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு போலீஸ் வேலை தான். ஏன்னா இவங்களுக்கு கிளியராக தெரியும், 19 வயசில் நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் இதுவே அப்பா டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போனால் கம்பேஷனட் கிரவுண்டில் அந்த ஒரு வேலை நம்மளுக்கு கிடைக்கும். தொல்லை கொடுக்குற அப்பாவும் கிடையாது, நிறையா காசு சம்பாதிக்கக்கூடிய அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப் டோட்டலாக மாறும் அப்படின்ற ஒரு ஆசை ஆர்யாவுடைய மனசில் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு ஐடியா இவங்களுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இவங்களுடைய கணவர் ஆஷிஷ் தாங்க. ஏன்னா ஆஷிஷுமே அவருடைய அப்பா இறந்து போனதுனால தான் அவருக்கு கம்பேஷனட் கிரவுண்டில் போலீஸில் வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, ஓகே ஆஷிஷ் கூட சேர்ந்து நம்ம எப்படியாவது அப்பாவை போட்டு தள்ளணும், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக வெளியே வந்துடும், மறைக்கவே முடியாதுங்க. ஆனால் இவங்களுக்கு பண்ண தவறு யார் மூலியமாக வெளியே வந்தது அப்படின்னா, இவங்களை யாரை ரொம்ப நம்பினாங்களோ, யாருடைய உதவியோடு அவங்க அப்பாவை காலி பண்ணாங்களோ அவர் வாயினாலேயே இந்த ஒரு குற்றம் வெளியே வந்தது. சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு ஆஷிஷ் ஹெல்ப் பண்ணாப்புல, இப்போ ஏன் ஆஷிஷ் வந்து இந்த ஒரு கொலையை போய் ஒத்துக்கணும், ஏன் ஆர்யா மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும்? உண்மையிலேயே அவருக்கு வந்து கில்ட்டி ஃபீல் பண்ணாரா, அந்த கில்ட்டுனால தான் போய் சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. இந்த ஒரு கேஸ் வேறு விதமான ஒரு ட்விஸ்ட் எடுத்தது. விசாரித்து பார்க்கும்போது ஆர்யா அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு ஒரே ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஷிஷை திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போகாமல் அவங்க அம்மா கூடவே இவங்க வீட்டிலேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 2023 அப்போது அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நிறையா போஸ்ட் எல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பயோவில் மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்ற அவங்களுடைய படிப்பை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகாராஷ்டிரியன் போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பயோவில் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பிக்னிக் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு பார்ட்டி பண்ணுறது, அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய கணவர் ஆஷிஷ் கூட நிறைய ரொமான்டிக் வீடியோஸை அப்லோட் பண்ணுறது, அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கை வந்து கேதர் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கப்பல் இருக்கிறாங்க. அதுலேயும் அவங்க 2 பேருமே போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எல்லாருமே இவங்களை வியந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தாங்க தெரியும். அப் நல்லா போய்கிட்டே இருக்கு, ஆனால் டவுன் வரும்போது வேற லெவலாக வருது. 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு அவங்களுடைய போலீஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. 2025 எண்டில் அவங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் முடிஞ்சு போலீஸாக போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்படியே ஆஷிஷோடைய லைஃப்பில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆல்ரெடி போலீஸாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவருடைய மிஸ்கான்டக்ட், இன்டிசிப்ளின் ரொம்ப அதிகம். அதனால அவர் அந்த போலீஸ் வேலையிலிருந்து பணி நீக்கம் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கேஸோடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆஷிஷுக்கு இப்போ போலீஸ் வேலை கிடையாது, ஆனால் ஆர்யாவுக்கு போலீஸ் வேலை இருக்கு. இதனால 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம். ஆல்ரெடி ஆஷிஷ் ரொம்பவும் மென்டல் ப்ரெஷர்ல இருந்தாரு, எனக்குடைய வேலை போயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலையில் இருந்தாரு.
எங்கே நம்மளுடைய கவலைக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனைவி கிட்ட தான் போவோம். அப்படி மனைவி கிட்ட ஆசையாக பேச போகும்போது மனைவி வேறு விதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட அதிகமாக பேசுறது கிடையாது. இவரை அட்லீஸ்ட் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம், நான் இப்போ போலீஸ், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், உன்ன மாதிரி பர்சன் வேலை வெட்டி இல்லாதவங்க கிட்டலாம் நான் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டைகள் வர ஆரம்பிக்குது. இப்படி இவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ட்ரைனிங் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்க. ஸோ இப்போ ஆஷிஷோடைய மனசுல என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ட்ரைனிங் போதே இவங்க வந்து இவ்வளோ அட்டூழியம் பண்றாங்க, நம்மளை வந்து மதிக்கிறது கிடையாது, நம்மளை டோட்டலாக வெட்டி விடுறாங்க, அப்புறம் நம்மளுடைய லைஃபையே காலி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை விட்டுட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே இவங்களுக்கு போலீஸா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா தன்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஆஷிஷோட மனசுல ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சுது. இந்த ஒரு விஷயத்தினால ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டைகள், வாக்குவாதங்கள். சண்டை அப்படின்னாவே கண்டிப்பா கோபம் வரும் இல்லையா? கோபத்துல ஒரு சில வார்த்தைகளை நம்ம உபயோகிப்போம். ஆனால் அந்த வார்த்தைகளுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு சுவடா நம்மளுடைய மனசில் உட்காருங்க. அப்படி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டையில் இருக்கும்போது ஆர்யா ஆஷிஷை பார்த்து யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. அதோடைய வலி இவருடைய மனசில் ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிச்சுது. என்னடா இது, இவ்வளோ பெரிய பாவம், அவங்க அப்பாவை கொல்றதுக்கு உண்டான பிளானை போட்டால் அந்த பிளானுக்கு நான் உடந்தையாக இருந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கும் நான் ஒரு ஹெல்ப் பண்ணி இவ்வளோ அளவுக்கு இவளுக்கு பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இவ சொல்லிட்டாலே அப்படின்ற ஒரு வலி அவருடைய மனசுல ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு கோபம், இந்த ஒரு வலி இவருடைய மனசுல ஈகோவா மாறுதுங்க. அந்த ஒரு ஈகோனால இவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் காலி பண்ணிடுவா இவ, அது வந்து 100% நான் வந்து நம்புறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் காலி ஆகக்கூடாது, இவளும் சந்தோஷமாக வாழக்கூடாது, இவருடைய வாழ்க்கையும் காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து இவர் செஞ்ச கொலையை, எந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாரோ அந்த ஒரு விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டரும் பண்ணுறாரு. இதனால என்னுடைய லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆஷிஷ் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி இது வந்து ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் ஆர்யாவை நிம்மதியாக வாழ விடக்கூடாது அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் தான் இவர் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ப்ரூஃப்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ஆர்யாவுக்கு போலீஸ் ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணி போலீஸாகவும் ஆயிடுறாங்க. ஆனால் அவங்க போலீஸாக ஆகி வெறும் 3 நாளில் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. 3 நாளில் அவங்கள ஆஷிஷை, அதுக்கப்புறம் ஆஷிஷோடைய கசின் அந்த 14 வயசு பையன் அவனை, அதுக்கப்புறம் அந்த பாய்சன் சப்ளை பண்ண மோண்டி, 4 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். இந்த 14 வயசு பையனை இந்த மாதிரி 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை ஜுவனைல் கஸ்டடிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து மீடியாலாம் பெருசாக கவர் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா நிறைய லாப்சஸ் இந்த கேஸில் நடந்திருக்கு. ஜெயந்த் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் எதுவுமே, பாய்சனுடைய சாம்பிள்ஸ் கலெக்ட் ஆகலை. பட் அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி டீப் டைவாக அவங்க வந்து பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஜஸ்ட் ஓகே இது நேச்சுரல் டெத்து தான் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய லேப்ஸ் ஃப்ரம் த அத்தாரிட்டிஸ். ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டமை ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பிளட்டில் அந்த பாய்சனுக்கு உண்டான சாம்பிள் இருந்திருக்கும். ஸோ இந்த கேஸ் அப்போவே சால்வ் ஆகியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இந்த ஒரு கேஸ் ஒரு நார்மலான மர்டர் கேஸ் கிடையாதுங்க. ஆனால் ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை கொலை பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறையா காரணங்கள் சொல்லப்படும். அதாவது அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறாரு, அதனால கோபப்பட்டு நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த பொண்ணை. ஆனால் அந்த பொண்ணை ஒரு சில வேலைகள் பண்ணாத அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணார். அதுவும் அந்த பொண்ணுடைய நன்மைக்காக தான் சொன்னார். ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன தோண ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற இந்த மாய வலையில் வந்த அந்த ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பாவே தனக்கு எதிரியாக வந்து பார்க்க ஆரம்பித்தா, என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நான் அடிமையாக இருக்கணுமா, நான் யார் தெரியுமா, எனக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் இவ்வளோ பெரிய எனக்கு இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மாய வலையில் சிக்கின அந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பாவே கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேஸை ஆஷிஷோடைய ஆங்கிள் இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். அவருக்கு ஈகோ அண்ட் ரிவெஞ்ச் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவருடைய மனைவியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் அந்த மனைவி அவரை விட அதிகமாக காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அவரை வந்து
பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாமல் ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நாளடைய அவருடைய மனசில் குரோதத்தையும் ஈகோவையும் வளர்த்து விட்டுச்சு. அந்த ஒரு ஈகோ அந்த மனைவியே காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துச்சுங்க. அதனால தான் இந்த ஒரு கேஸ் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கேஸில் வந்து நம்மளுக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒன்று, ஃப்ரம் த பேரண்டல் சைட்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இருந்தாலும் பிரச்சனை, கண்ட்ரோலே பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே பிரச்சனை. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆர் நோ, நோ ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். வெறும் சின்ன வயசுலேருந்து எஸ் 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 நீ எது வேணாலும் வாங்கிக்கோ, எப்படி வேணாலும் வாங்கிக்கோ, எப்படி வேணாலும் வாழு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசைக்கிணைய நம்ம வந்து நடந்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு தவறு அவங்க செய்வாங்க. அந்த ஒரு தவறப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு ரொம்பவும் பெரிய விஷயமா தெரியுங்க. இது ஹியூமன் சைக்காலஜியில் ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ மாடர்ன் பேரண்டிங்கில் எல்லாருமே பேரண்ட்ஸாக இருக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த பீப்புள் இந்த ஒரு வலைக்குள்ளே வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மாடர்ன் பேரண்டிங் எப்படி இருக்கணும்? மாடர்ன் பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு பேரண்டிங்காக இருக்கணுமா, இல்லை ஒரு பேலன்ஸ்டு பேரண்டிங்காக இருக்கணுமா, இல்லை எஸ் மட்டும் சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு பேரண்டிங்காக இருக்கணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு கேஸ் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் இந்த கேஸை பற்றின அவேர்னஸ் வர ஆரம்பிக்குங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varadaraj, signing off. Thank you and bye.